மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இறந்த தினம் நாடே உறைஞ்சு போயிருந்தது. எங்க தொலைக்காட்சியில் அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, அவரை பற்றிய நினைவுகள், பேட்டிகள், அவரோடு தொடர்பு இருந்தவர்கள், அதெல்லாம் நாங்கள் ஒளிபரப்பு செஞ்சுட்டே இருந்தோம் நாள் முழுவதும். நிறைய அவரை பற்றிய உயர்ந்த நினைவுகள். அதில் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம், நான் எப்பெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி என்கிற தலைப்பில் பேச போகிறேனோ, தலைமைத்துவம் பற்றி பேச போகிறேனோ, அப்பெல்லாம் கட்டாயம் இந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வேன். அதை தான் நான் இங்கேயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருநெல்வேலியிலிருந்து அந்த அழைப்பு வந்தது. அவர் ஒரு சயின்டிஸ்ட், அப்துல் கலாமுக்கு கீழே வேலை பார்த்திருப்பார் போல இருக்கு. ரொம்ப கட்டும் உழைப்பாளி போல இருக்கிறது. அதனாலேயே அப்துல் கலாமுக்கு இவரை ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப சின்சியரா இருக்கிறதுனாலே அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் இவர் ஆசீர்வாதம் வாங்க போயிருக்கிறார். காரணம், அன்னைக்கு அவரோட கல்யாண நாள். அப்துல் கலாம் கேட்டாராம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. இன்னைக்கு என்னோட கல்யாண நாள், நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு. அவருக்காக ப்ரே பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி ஒரு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் கேட்டிருக்கிறார், என்ன பண்ண போறீங்க, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னு. சார், இந்த மாதிரி நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், பசங்க சொல்லியிருக்காங்க, நிறைய கேட்டிருக்காங்க, கிஃப்ட்ஸ் வாங்கணும், பார்க்குக்கு கூட்டு போகணும், நல்ல ஹோட்டல் கூட்டு போய் சாப்பிடணும், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணலான் இருக்கேன் சார் அப்படின்னு. வெரி குட், வெரி குட், பண்ணுங்க, ஃபேமிலி தான் ரொம்ப ஃபர்ஸ்ட், குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அன்னைக்குன்னு பார்த்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்டோட ரிப்போர்ட் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. சரி, இவர் ரிப்போர்ட் அனுப்பலாம் அப்படின்னு அந்த வேலைக்குள் போயிருக்கிறார். அப்படியே மூழ்கிட்டார். நேரம் போனதே தெரியல. 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆயிடுச்சு. அப்புறம் தான் அவருக்கு நினைவுக்கு வந்திருக்கிறது, ஐயோ மறந்தேட்டமே அப்படின்னு. ரொம்ப சங்கடமா போயிடுச்சான். பசங்க எதிர்பார்த்து இருப்பாங்களே, டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்களே, என்ன பண்றது, மனைவி கோபமா இருப்பாங்களே, என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, இப்படி ஒரு வேலையில எல்லாம் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்லாம் நினைச்சிட்டு உள்ளுக்கு போயிருக்கிறார். ஆனா பசங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்திருக்கிறாங்க. கிஃப்ட்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்காங்க. அப்பா உங்களுக்காக பாருங்க இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம், அப்பா உங்களுக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சாங்க. எப்படி போனீங்க, எப்ப போனீங்க, யார் கூட்டு போன, அம்மா கூட்டு போனாங்களா அப்படிலாம் கேட்டிருக்காரு. அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லப்பா கலாம் மாமா இங்க வந்தாங்க, அங்கிள் வந்தாங்க, இந்த மாதிரி உங்களோட ஒர்க்கை பத்தி சொன்னாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கு, அதுல இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மாமாவை அங்கிளே கூட்டு போனாங்கப்பா, பார்க்குக்கு கூட்டு போனாங்க, ஹோட்டல் கூட்டு போனாங்க, நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, இப்பதான் விட்டுட்டு போறாங்கப்பா அப்படின்னு. இவருக்கு ரொம்ப கண் கலங்கிருச்சான், என்னடா அது அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, நான் ரொம்ப நெகிழ்ந்துட்டேங்க, இப்படி ஒரு லீடருக்கு கீழே நான் வேலை பார்த்தேன்ல, அதை என்னால மறக்கவே முடியாதுன்னாரு. நானும் அதான் யோசிக்கிறேங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது அதிகாரத்தை செலுத்துவதல்ல, அன்பை பரிமாறிக்கொள்வது, பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது.